புரட்டாசி மாதங்களில் பெரும்பாலானோர் அசைவ உணவுகள் உண்பதை தவிர்ப்பதுண்டு. அந்த வகையில் செப்டம்பர் 16ஆம் தேதி திங்கட்கிழமையன்று சென்னை கொடுங்கையூர் கண்ணதாசன் நகர் பகுதியில் உள்ள பிரியாணி கடையில் பொதுமக்கள் குவிந்தனர். மறுநாளில் இருந்து புரட்டாசி மாத விரதம் தொடங்கிவிடும் என்பதால் முந்தைய நாளே சிக்கன் பிரியாணியை சுவைத்தே ஆக வேண்டும் என அப்பகுதியினர் முண்டியடித்துக் கொண்டு பார்சல் வாங்கினர். இதனால் திணறிப்போன கடைக்காரர் வேகாத கோழிக்கறியை பிரியாணியில் கலந்து மணக்க மணக்க கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த பிரியாணியை வாங்கி சென்ற பலரும் சாப்பிட்டு முடித்து சில நிமிடங்களிலேயே உடல்நலக் குறைவினால் பாதிப்புக்குள்ளாகினர். 4 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 10க்கும் மேற்பட்டோர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இதில் சிலர் கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அந்த புகார் மனுவில் பிரியாணி கடையில் வழங்கப்பட்ட பிரியாணி சாப்பிட்டதன் விளைவால் தங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டதாகவும், ஆகவே பிரியாணி கடை உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்குமாறும் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து நேரில் விரைந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கடையில் இருந்த ஆடு மற்றும் கோழிக்கறியை ஆய்வுக்காக எடுத்து சென்றனர்.